நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அதோட யூசேஜ் என்ன. ரெண்டாவது, பைப்லேயே 2 டைப் இருக்குது, வெர்ஜின் இருக்குது, ஸ்கிராப் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கிராப் பைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த ஸ்கிராப் பைப்பில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பிவிசி பைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் பைப்போட ஒரு அப்கிரேட். மெட்டல் பைப் பார்த்தீங்கன்னா கரோஷன் ஆயிரும். ஆனால் பிவிசி பைப் வந்துட்டு கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, டியூரபிலிட்டி இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் இதில் இருக்குது. போர்வெலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்ளிகபிள். வாட்டர் அண்ட் கோல்டு ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிவிசியில் என்ன பிரச்சனைனா அது லெட் கண்டென்ட் இருக்குது, யூவி ரேடியேஷன் வரும், அது வந்துட்டு உடம்புக்கு கேடு. யூபிவிசி பைப்பும் அதே மாதிரி தான். பட் என்னன்னா அது லெட் கண்டென்ட் இல்லை. அது என்னன்னா வாட்டர் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் சீவேஜ் இதுக்கு வந்துட்டு பிவிசி பைப் தான் பெட்டர். கம்பேரிங் பிட்வீன் யூபிவிசி அண்ட் பிவிசி பைப்ஸ். பிவிசி தான் அதை சொன்ன மாதிரி தான். பிவிசி வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆனால் யூபிவிசி பைப் ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு யூவி ரேடியேஷன் வந்துன்னா என்ன ஆகும்னா கேன்சர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால என்னன்னா குளிக்கிற தண்ணி வந்துட்டு யூபிவிசி பைப் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே பிவிசி பைப் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. யூபிவிசி பைப் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதர் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா சிபிவிசி பைப், ஹெச்டிபி பைப், ஃபிட்டிங்ஸ், எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மகிட்டே இருக்குது. ரக்ஷாலேருந்து அஃபிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கோம் அண்ட் வாட்டர் டேங்க்ஸும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கோம். மிக்சிங் ரேஷியோ ஆஃப் ட்ரிங்கிங்ஸ் பைப்ஸ் நம்ம ஆக்சுவலாக 80% ஆஃப் தி பைப் வந்துட்டு நம்ம ரெசினில் தான் போடுறோம். 70% வந்துட்டு கால்சியம் கார்பனேட் அண்டு அதர் காம்பனன்ட்ஸ் பிளாக் கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கிறது 3%. இப்போ ஸ்கிராப் பைப்போட இதை வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். நம்ம ஏன் கிரீன் கிங்ஸ் பைப் சூஸ் பண்ணுறீங்க? எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது லெட் ஃப்ரீ கண்டென்ட் உள்ள பைப்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். மூணாவது இதுதான் இம்பார்ட்டன்ட், மெடிக்கல் வேஸ்ட்டு நம்ம பைப்பில் யூஸ் பண்ணுறது இல்லை. கிலோ பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கே பைப் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வேஸ்ட் யூஸ் பண்ணுற ஸ்கிராப். இந்த சிரஞ்சு, வாட்டர் டியூப்ஸ் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால உடம்புக்கு கேடு. லெட் கண்டென்ட்டோட அதெல்லாம் ஆக்சுவலாக மோசமானது. அந்த ஸ்கிராப் பைப் மட்டும் யூஸ் பண்ணவே வேண்டாம். 4th one ஈஸி டு இன்ஸ்டால், 5th one மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் 6th one பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி.